உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரிங்க, சோ சாரி. தெரியாம தான் இடிச்சிட்டேன். அப்புறம் தெரிஞ்சு வேற இடிப்பீங்களா? ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் தவறுதெல்லாம் இடிச்சிட்டேன். இல்லனா மட்டும் பைக் ரேஸுக்கு போயிருப்பீங்க. ஹலோ, என்ன தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு தேவையில்லாம கலாச்சிட்டு இருக்கீங்க. ஏய் காலாங்காத்தால உன்னை கலாய்க்கணும் எனக்கு என்ன அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீ பாட்டுக்கு என் பைக்கை இடிச்சு தள்ளிட்டு அதை தூக்கி கூட வைக்கல, நைஸா எஸ்கேப் ஆயிலன்னு பாத்தியா? அச்சோ, கண்ணாடி வேற நொறுங்கி கிடக்கு, அதை மாத்த எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஐயோ சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, ரொம்ப சாரி. எது சாரியா? மெக்கானிக் கிட்ட போயிட்டு உன் சாரியை கொடுத்து புது கண்ணாடி மாத்தி கொடுனா மாத்தி கொடுப்பானா? இவ இடிப்பாலாம், நைஸா எஸ்கேப் ஆக பாப்பாலாம், கேட்டா சாரி சொல்லுவாலாம். ஹலோ, என்ன நீங்க அவ இவன்னு பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுங்க. பேசுவோம் பேசுவோம். நீ முதல்ல 1000 ரூபாய் பணத்தை எடுத்து வை. 1000 ரூபாயா? அப்புறம் கண்ணாடியை மாத்ததுக்கு நான் 50 ரூபாய் கொடுப்பாங்க. ஒழுங்கு மாதிரியே எடுத்து வச்சுட்டு போ, இல்லனா அவ்வளவுதான். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. பணம்லாம் இல்லனா வண்டி எடுக்க முடியாது. என்னங்க மிரட்டுறீங்களா? ஆமா மிரட்டுறேன். என்கிட்ட காசு எல்லாம் இல்லங்க. சரி நீ உன் பைக் இங்கே வச்சுட்டு கிளம்பு, வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போ. என்ன பிரதர், என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க? டேய் யாரா நீ? பிச்சிரும் உன்னை, போடா. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதோ தெரியாம அடிச்சதுக்கு போய் பணம் எல்லாம் கேக்குறீங்க. பணம் கேட்காம உங்க அப்பங்கிட்ட வந்து பொண்ணா கேட்பாங்க. ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நாளே ஒரு மாதிரி தான். நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன இல்ல இல்லன்ற? சாவி இருந்தா தானே போவ? குட்ரி. முடியாது. குடுங்கறல. முடியாது. ஏய் குட்ரி. என்ன டி எல்லாம் போட்டு பேசுற? ஆமாண்டி, அப்படிதாண்டி கூப்பிடுவேன். ஏய் அப்புறம் நானும் பாட போடான்னு பேசிடுவேன். சொல்லிக்க. தள்ளி போடா. முடியாது. போடான்னு சொல்றேன்ல. நீ எப்படிதான் கிளம்புற நானும் பாக்குறேன். சரி சரி விடு, எனக்கும் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்ன ஒரு செகண்ட்ல மனசு மாறிட்டீங்க? அது இதுக்கு முன்னாடி நீ பயந்து கோவப்பட்டு பேசும்போது உன் உதடு ரொம்ப படபடன்னு துடிச்சுதா, அந்த அழகுல மயங்கிட்டேன்னு வச்சுக்கியேன். ஒரு செகண்ட் எப்படி பெட்டு போடுறானே, இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நிஜமாதாம்மா, நீ இடிச்சது என் வண்டியே இல்ல, ஏய் என் மனசன்னு சொல்ல வந்தேன். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போயேன். என் பேரா? மை நேம் இஸ் அழகு சுந்தரம். என்னது அழகு சுந்தரமா? சிரிச்சது போதும், உன் பேர் என்னன்னு சொல்லு. மை நேம் இஸ் பூஜா. நைஸ் டு மீட் யூ. கைய தாத்தா. ஆமா, என்னம்மா காவியா? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அப்புறம் பார்க்கிங்ல ஒருத்தன் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டானா? பட்ட பகல்ல செயின் ஸ்நாச்சிங்கா? ஐயோ தாத்தா, இது திருட்டுலாம் இல்ல, வேற. வேற என்ன? நான் பைக்கை எடுக்கும்போது லைட்டா இன்னொரு பைக்ல மோதிடுச்சு, அதனால கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்காரன் காசு கேட்டான் தாத்தா. நான் முடியாதுன்னு சொன்னதும் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். ஏமா உன் மோதிரத்தை எப்படிமா புடுங்க முடியும்? அவ்வளவு லூசாவா போட்டிருந்த? ஐயோ தாத்தா, அவன் சண்டை போட்டு கடைசியில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கை கொடுத்தானா, அதை நம்பி நானும் கொடுத்தேன். அவன் மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டான். என்னம்மா நீ ஒரு வக்கீலோட பேத்தியா இருந்துட்டு இப்படி இருக்கியே? அது அப்பா வாங்கி கொடுத்த மோதிரம் தாத்தா. போன உடனே கேட்பாங்க. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. எனக்கு எப்படி ஆச்சோ அந்த மோதிரம் திருப்பி வேணும் தாத்தா. சரி சரி, எங்க நடந்துச்சுன்னு சொன்ன? பார்க்கிங்ல தான். அவனோட பேரு என்ன ஏதாவது தெரியுமா? ஏதோ சொன்னா, டென்ஷன்ல மறந்துட்டேன் தாத்தா. எதுவும் தெரியாது,
மோதிரத்தை மட்டும் கழட்டி கொடுக்க தெரியும். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன் காவியா, நீ போ. தேங்க்ஸ் தாத்தா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார் வணக்கம். என் பேர் சூர்யா சார். ம், வக்கீல் அறிவுடை நம்பி சார் தான் சார் அனுப்பி வச்சாரு. நீ தான் அந்த சூர்யாவா? ஆ, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நீ ப்ராக்டிஸ் பண்ண? கதிர்வேல் சார் கிட்ட. கதிர்வேலா? ஹைகோர்ட்ல இருக்கார் சார். ஆ. தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் சார் ஆஃபீஸ். ஓ, சிவில் கேஸ்லாம் பாப்பார் சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அறிவுடை நம்பி என் ஃப்ரெண்டு தான். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். அப்படின்னா உனக்கு இப்பவே ஒரு கேஸ் சொல்லவா? ஷுவர் சார். நீ கீழே போய் வெயிட் பண்ணு. ஆ, உனக்கு காவியான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவா. ம். அவ சொல்றதை நீ செஞ்சா போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வக்கீல் மார்க்கண்டையனோட ஜூனியர் நீ தான்ப்பா. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கீழே வெயிட் பண்ணுறேன் சார். ஆ, ஹலோ தாத்தா. காவியா, இப்போ நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். சூர்யான்னு ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் என்னோட ஜூனியர் தான். உன் பிரச்சனை என்னன்னு அவன்கிட்ட சொன்னா அவன் சால்வ் பண்ணுவான். சரி தாத்தா, ஓகே. ம். ஹாய். டேய் கார்த்தி, நீ எப்படி ஹைதராபாத்ல இருந்து வந்த? இன்னைக்கு காலைல தான் மச்சான் வந்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க மார்க்னு ஒரு அட்வொகேட் கிட்ட இன்னைக்கு தான்டா ஜூனியரா சேர்ந்திருக்கேன். டேய் ஒரு நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். டேய் 1 செகண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ரா. சரி, ஓகே. ஹலோ காவியா? நான் தான் காவியா. நீங்க சூர்யா தானே? தாத்தா சொன்னாருங்களா? ஆமாமா சொன்னாரு. நீங்க கீழே வெயிட் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. இங்க ஆளே காணுமே. நானும் இங்க தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் இங்க தாங்க இருக்கேன். மச்சி ஒரு நிமிஷம். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.